வசம்பு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சுட்டு கறியாக்கி நல்லெண்ணெய் விளக்குல வாட்டிட்டு நல்லா சுட்டுட்டு கறியாக்கி அதோட சின்ன கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கணும். குழந்தைங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து அதை தேன்ல குழைச்சி கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நியூரோ பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, நரம்பு மற்றும் மூளை சார்ந்த விஷயம் ஃபுல்லாகவே நல்ல ஆக்டிவாகவும் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக இயங்கும் பொழுது அவங்களுடைய ஞாபக திறன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெமரி பூஸ்டிங் எஃபெக்ட் வந்து வசம்புக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து கேரட் ஜூஸ் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். அந்த கேரட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. அதே மாதிரி வைட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம குழந்தைங்களுக்கு வற்றலாகவோ அல்லது அதில் பொடி வச்சு தேன்ல குழைச்சோ இல்லை ஜூஸ் மாதிரியோ நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மெமரி பவர் வந்து படிப்படியாக என்ஹான்ஸ் ஆகிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்ன லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சினமன், சிலோன் சினமன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நல்லா நீங்கள் மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க. அது கூட வந்து சுக்கு பொடி, மிளகு பொடி அதையும் தனித்தனியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த சன்னலவங்க பட்டை பொடி 2 சிட்டிகை, சுக்கு பொடி 1 சிட்டிகை, மிளகு பொடி 1 சிட்டிகை, இதை நல்லா குழைச்சிட்டு தேன்ல இரவு பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி சாப்பிட்ட பிறகு நம்ம பெரியவங்களுமே இதை எடுத்துக்கலாம். தேன்ல குழைச்சி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஞாபகத்திறன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிளகு பொடி, சுக்கு பொடி 2ம் ஒரு சிட்டிகை, அது கூட சன்னலவங்க பட்டை பொடி வந்து 2 சிட்டிகை தேன்ல குழைச்சி எடுத்துக்கணும் இரவு உணவுக்கு பிறகு. இது எல்லாமே பண்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வால்நட், அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் கூட வந்து அத்திப்பழம். ஸோ 2 வால்நட் 1 அத்திப்பழம் இரவு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டே வரணும். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் சரி, அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துமே சரி, உங்கள் பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் படித்ததையும் சரி, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் சரி ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெமரியை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்குது. பட் இதே சமயம் நல்ல தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மன அழுத்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.